இன்றைக்கி பிளாஸ்டிக் அப்படின்னாலே சுற்றுச்சூழலுக்கு கேடான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம மைண்டில் வரும். உலகத்தில் பல நாடுகள் பிளாஸ்டிக் பொருட்களை தடை பண்ணியிருக்காங்க. ஆனால் பிளாஸ்டிக் பொருட்கள் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அதனோட ஏற்றுமதிக்காக தனியாக ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலே இருக்குது. எதை பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது, இதுக்கான தடை என்ன, இதுக்கான தீர்வு என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். தடை அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு முறை மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள். இதை நாம் ஏற்றுமதியும் பண்ண முடியாது, இந்தியாவுக்குள்ளே இறக்குமதியும் பண்ண முடியாது. இந்தியா மட்டும் இல்லாமல் உலகத்தில் 170 நாடுகள் ஒரு முறை மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பை, டம்ளர், ஸ்ட்ரா இதுக்கெல்லாம் தடை விதிச்சிருக்காங்க. சர்வதேச சட்டப்படி மறுசுழற்சி செய்ய முடியாத அசுத்தமான பிளாஸ்டிக் கழிவுகளை ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்புறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட முடியவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பு நாடுகள் எதுக்கெடுத்தாலும் ரொம்ப அதிகமாக சுற்றுச்சூழலை பேணக்கூடிய நாடுகள். இது நமக்கே தெரியும். பிளாஸ்டிக் சும்மா இருப்பாங்களா? யூரோப் யூனியன் பிளாஸ்டிக் டேக்ஸ் அப்படின்னு ஒரு டேக்ஸ் இருக்குது. ஸோ அங்கே நாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்கேஜிங்கில் மறுசுழற்சி செய்யப்படாத பிளாஸ்டிக் இருந்தது அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய அளவில் வரி விதிக்கப்படுது. அதனால் ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பு நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது இந்த பேக்கிங்கில் கூட நம்ம கவனம் செலுத்தணும். ஒரு பாலித்தீன் பேக் போட்டு கவர் பண்ணி நாம் ப்ராடக்ட் வச்சோம்னா அங்கே இறக்குமதியாளர் மிகப்பெரிய அளவில் வரி செலுத்த வேண்டியிருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக நாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும். இப்போ இந்த சிக்கலுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தான் பயோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ பரவலாக உலகத்தில் பல நாடுகள்லையும் உபயோகமாகிட்டு இருக்குது. இந்த சோள மாவுலேருந்து தயாரிக்கக்கூடிய, கரும்பு கழிவுலேருந்து தயாரிக்கக்கூடிய இந்த பயோடிகிரேடபிள் ப்ராடக்டில் என்னென்ன பிளாஸ்டிக்கு மாற்றாக அதை யூஸ் பண்ணி என்னென்ன பொருட்களை செய்ய முடியுமோ அந்த பொருட்களை செஞ்சு நாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதை பல நாடுகள் வரவேற்கவும் செய்கிறாங்க. ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பிசிஆர்னு சொல்லுவாங்க, போஸ்ட் கன்சியூமர் ரீசைக்கிள்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாஸ்டிக் மூலயமா ஒரு பொருளை தயாரித்து நாம் ஏற்றுமதி பண்ணோன்னு வைங்க, அதுக்கு சில நாடுகளில் வரி சலுகை இருக்குது. சில நாடுகளில் இந்த மாதிரி ப்ராடக்டை வாங்குறதுக்கு விரும்புகிறாங்க. இப்போ ரீசைக்கிள் பண்ண ஒரு கன்சியூமர் யூஸ் பண்ணி தூக்கி போட்டு அந்த பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்ணி ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணுறோம், ஒரு அலங்கார பொருள் தயார் பண்ணுறோம், ஒரு சேர் தயார் பண்ணுறோம். ஸோ அதுக்கெலாம் பல நாடுகளில் வரி சலுகையே இருக்குது. அதுக்கடுத்து பல நாடுகளில் அந்த 50 மைக்ரானுக்கும் குறைவான பிளாஸ்டிக்கே தடை இருக்குது. ஸோ அதனால் அதை நம்ம பார்த்து அதுக்கான சரியான பொருளாக நாம் ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ மீண்டும் பயன்படுத்தக்கூடிய மல்டி யூஸ் தடிமனான பிளாஸ்டிக்கை நாம் யூஸ் பண்ணி பல்வேறு பொருட்களாக அதை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிளாஸ்டிக் பதிலாக நம்ம பேப்பர் ப்ராடக்ட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கரும்பு சக்கையிலேருந்து எடுக்கக்கூடிய பொருட்கள், துணிப்பை, இந்த மாதிரி சணல் பொருட்கள் இதெல்லாம் வச்சு நாம் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பொருளை தயார் பண்ணி ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 10 வருஷம், 20 வருஷம், ஒரு 50 வருஷம் கழிச்சு திருப்பி இதே மாதிரி ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக் கூட தர வந்தாலும் வரலாம். ஸோ அதனால் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி நான் போகணும்னு சொல்லி விருப்பப்பட்டேன்னா கண்டிப்பாக பிளாஸ்டிக்கை 100% அவாய்ட் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த யூஸ் பண்ண பேப்பர், பாக்குமட்டை, துணிப்பை, அதுக்கடுத்து சணல் பொருள் இதை வச்சு தயாரிக்கக்கூடிய பொருட்களை நாம் ஏற்றுமதி பண்ணலாம். இந்தியாவில் பிளாஸ்டிக் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஒரு கவுன்சில் இருக்குது, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கவுன்சிலோட வெப்சைட்டு போய் பாருங்கள். இன்னும் டீட்டெயிலாக பல விவரங்கள் இருக்குது. எந்தெந்த நாடுகள் எந்தெந்த மாதிரி பொருட்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க, எந்தெந்த நாடுகளில் எந்தெந்த மாதிரியான பிளாஸ்டிக் பொருட்களுக்கான ஏற்றுமதி வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றிலாம் அவங்க நிறைய செய்திகள் அந்த வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும்.